அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதே போல இன்று திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை என்னை ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, ஒரு ஜாதகருக்கு நோய்கள் தாக்கினால் அந்த நோய்கள் எப்போது குணமாகும் என்பதை பற்றி தான் சொல்ல போகிறேன். கருத்தில் கொள்ளுங்க. அதுக்கு மிக மிக முக்கியம் குரு பகவான் தான். இப்போ பார்த்தீங்கன்னா, குருவின் நிலையை அவசியம் அறிந்தால் மட்டுமே நோய் எப்போ குணமாகும் என்று ஒரு ஜாதகரால் அறிய முடியும். ஏன்னா நோய்களை குணப்படுத்தும் சக்தி குருக்கே உண்டு. குரு பகவான் வியாதியை ஏற்படுத்த செய்தாலும் நோய்களை குணப்படுத்துவதில் குருவின் பங்கு அதிகமாக பயன்படுத்தப்படும். குரு இணைவை விடவே பார்வைதான் அதிகமான பலன் அளிக்கும். எந்த கட்டம் பாதிப்பு அடைஞ்சிருக்கிறதோ அந்த கட்டத்தை குரு பகவான் பார்த்தாருன்னா அதனுடைய பாதிப்பு குறைந்து அவங்க பூர்ண குணம் அடைய முடியும். குரு பார்வை கோடி கோடி தோஷத்தை கோடி பரிகாரத்தை செய்வதற்கு சமம். குரு ஒரு ஜாதகருக்கு எந்த கட்டம், அதாவது எந்த கட்டத்தால் வியாதிகள் வந்திருக்கிறதோ அதை பார்வையால் பார்க்கக்குள்ள, இப்போ குரு பார்வை பார்த்தீங்கன்னா 5, 7, 9 இந்த பார்வையில் குரு பார்க்கக்குள்ள அவங்களுக்கு வியாதி பரிபூர்ணமாக குணமாயிடும். கருத்தில் கொள்ளுங்க. குரு பார்வை பட்டால் அவங்களுக்கு 100% வியாதி குணமாகிறது அதிக வாய்ப்புண்டு. அதே போல் முழு பார்வையாக இந்த 7ஆம் பார்வையாக பார்க்கக்குள்ள அந்த வியாதி திருப்பி வர்றதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பே இல்லாமல் மறையக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டுரும். ஏன்னா ஒரு கட்டத்திலையும் ஒரு வியாதிகளை ஜாதகருக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு, அது அடிப்படையில் வியாதிகள் தோன்றும். அந்த காலகட்டத்தில் நம்மளுடைய தசா புத்தி பூர்வ புண்ணிய கர்மா இதை அடிப்படையில் தான் அந்த வியாதிகள் ஏற்படுத்தும். அப்போது அந்த வியாதிகளுக்கு நம் மருந்து உண்ணுக்குள்ள குருவுடைய பார்வை நம் ஜாதக கட்டத்தில் எந்த கட்டம் பாதிக்கப்பட்டு எந்த வியாதி ஏற்பட்டு இருக்கிறதோ அந்த கட்டத்தின் மீது குருவுடைய பார்வை படக்குள்ள அவங்களுடைய வியாதி குணமாயிடும். இதில் தெரிஞ்சு வச்சுங்க, தீராத வியாதி இருக்கிறவங்களுக்கு எந்த கட்டத்தால் பாதிப்புன்னு ஏற்கனவே இப்போ தான் சொன்னேன். அது அடிப்படையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கட்டத்தில் பாதிப்பு பார்த்தீங்கன்னா ராகு, கேது, அதே போல் சனி பகவான், இங்கெல்லாம் பாவகிரகங்கள், செவ்வாய், இவங்களாம் இருக்கக்குள்ள பலம் இழந்து இருக்கக்குள்ள இன்னும் பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். கற்றுக்கொண்டு பயன்படுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.